வெல்கம் டு லிட்டில் ஷாலி ஸ்டார். அன்பு குழந்தைகளே, கொங்கு நாட்டின் அழகிய மலைகளுக்கு நடுவே மேகங்கள் தவழ்ந்து செல்லும் ஒரு கிராமம் இருந்தது. அங்கே அந்த கிராமமே சந்தோஷமாக இருந்தது. காரணம், அங்கிருந்த ஒரு குட்டித் தேவதைதான். அவளது பெயர் கயல். அவளுக்கு பெரிய இறக்கைகள் இல்லை. ஆனால் அவளது மனதில் நிறைய அன்பு இருந்தது. கயல் தினமும் காலையில் எழுந்து கிராமத்து மக்களை பார்ப்பாள். வயலில் வேலை செய்யும் விவசாயிகளின் முகத்தில் வியர்வையை பார்த்தால் அவளுக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். உடனே அவள் தன் கையை உயர்த்தி சில மந்திர வார்த்தைகளைச் சொல்வாள். அடுத்த நொடியே மழை தூறல்கள் அந்த வயல் மீது விழுந்து பயிர்களை புன்னகைக்க வைக்கும். கிராமத்தில் யாராவது எதையாவது தொலைத்துவிட்டால் கயலுக்கு அது உடனே தெரிந்துவிடும். ஒருமுறை ஒரு குட்டிப் பையன் தன் பொம்மை வண்டியை தொலைத்து விட்டான். அவனது அழுகுரல் கயலுக்கு கேட்டது. உடனே அவள் ஒரு வண்ணத்துப் பூச்சியிடம் மெதுவாக ஏதோ சொல்லி அனுப்பினாள். அந்த வண்ணத்துப் பூச்சி பறந்து சென்று அந்த வண்டி மறைந்திருந்த புதரின் மீது அமர்ந்து அதை வெளிக்காட்டியத. கயல் தேவதை ஒவ்வொரு இரவும் கிராமத்து வீடுகளுக்கு மேல் பறந்து செல்வாள். வீடுகளுக்குள் இருக்கும் குழந்தைகளுக்கு இனிய கனவுகள் வருவதற்காக நட்சத்திரத் தூசிகளை தூவி விடுவாள். அந்த குழந்தைகள் காலையில் எழுந்து பார்த்தால் அவர்கள் தலையணைகளுக்கு அருகில் ஒரு குட்டி மலர் இருக்கும். அது அந்த தேவதையின் அன்பு பரிசு. கயல் தேவதை பெரிய மந்திரங்கள் எதையும் செய்யவில்லை. அவள் செய்தது எல்லாம் சின்ன சின்ன உதவிகள்தான். ஆனால் அந்த உதவிகள் அந்த கிராமத்து மக்களின் வாழ்க்கையில் பெரிய சந்தோஷத்தைக் கொண்டு வந்தன. அவர்களின் முகத்தில் எப்போதுமே ஒரு சிரிப்பு இருக்கும். இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்றால், பெரிய பெரிய விஷயங்கள் செய்ய வேண்டும் என்று அவசியமில்லை. நம்மைச் சுற்றி உள்ளவர்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் செய்தாலே போதும். அதுவே ஒரு பெரிய மகிழ்ச்சியை உருவாக்கும். கொங்கு நாட்டு தேவதை போல நாமும் அன்பானவர்களாக இருக்கலாம்.